இதான் நார்மல் ஸ்லீவ்ஸு. ஸோ நார்மல் ஸ்லீவில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ கீழேருந்து ஒரு 4.5 இன்ச்சு வரைக்கும் நான் அதை மார்க் பண்ணுறேன். எனக்கு டோட்டல் ஸ்லீவ் லென்த் வந்து 13 வந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு சூயிங்க்கும் கீழே மடிக்கிறதுக்கு 1 இன்ச் சூயிங்க்கும் விட்டுருக்கேன். சேர்த்து தான் 13 இன்ச். ப்ளஸ் எனக்கு ஸ்லீவ் ஹைட் வந்து எங்கேருந்து டிசைன் ஸ்டார்ட் ஆகணுன்னா 8.5 இன்ச்லேருந்து நான் அந்த மார்க் பண்ணுறேன். ஸோ லைன் மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த 4.5 இன்ச்சில் வந்து நான் 2.5 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஸ்லீவ் பார்க்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 8.5 இன்ச்சுக்கு மேலேருந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த 4.5 இன்ச்சில் வந்து 2.5 இன்ச் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மீதி 2.5 இன்ச் வந்து மீதி 2 இன்ச் வந்து நம்ம சும்மா கட் பண்ணிதான் இருக்கோம். அந்த பீஸ் எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பாபின் நூலை வந்து இழுத்திங்கன்னா துணி வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ எது வரைக்கும் ஷ்ரிங்க் ஆகணும்னா நம்ம ஏற்கனவே 2 இன்ச் கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுக்கு மேலே தைக்கிற அளவுக்கு நம்ம ஷ்ரிங்கான துணியை வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கணும். வேணால் நீங்கள் நாட் பண்ணிக்கலாம், மூவ் ஆகாது இருக்கிற தைக்கும் போது. இப்போ வந்து நம்ம இதை தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 சைடு இதே மாதிரி தைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போது ஸ்லீவ்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கீழே இதை வந்து ஒரு பைப்பிங் கொடுத்து இந்த ஸ்லீவ்ஸை ஃபினிஷ் பண்ணேன். ஸோ வேணுன்னா மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் மேலேயும் ஒரு தையல் போட்டிருக்கேன். பைப்பிங் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது பேண்ட்டோட கிளாத்து. நான் அந்த கிளாத்தை வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்டரை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி உள் சைடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரா எட்ஜஸ் உங்களுக்கு தெரியாது.
ஸோ நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வேர்க்கும் இந்த ஸ்லீவ் இது பண்ணலாம், காட்டன் சுடிதாருக்கும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.